ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க யாராவது சந்தேகப்படுறீங்களா சார்? தமிழ்ச்செல்வன், என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் என்ன ஆகணும்? என் குடும்பத்தை அழிச்சவங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஆயுதம் ஏந்தி உங்களை அழிக்கணும்னு நினைச்சா எனக்கு 5 நிமிஷம் போதும். அதுவல்ல என் நோக்கம். உங்க ஊழல் ஆதிக்கத்தை அடியோடு அழிக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு IAS அதிகாரி ஒரு முதலமைச்சர்கிட்ட எப்படி பேசணுங்கிற நாகரிகமே தெரியல. என்ன நினைச்சிருக்க? ஆஃப்டர் ஆல் IAS அதிகாரிங்க நாங்க நினைச்சா உங்க இடத்துக்கு எப்ப வேணுமாலும் வர முடியும். நீங்க நினைச்சாலும் எங்க IAS இடத்த உங்களால தொடக்கூட முடியாது. இருந்தாலும் பொறுப்பான IAS அதிகாரி இருக்கிறனாலதான் கைகட்டி வாய் புத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க என் ராஜினாமா. என்ன அவன் ரொம்ப பேசுறான்? பேசு ராணா. ஆமாடா. டாவா டாய். நம்ம நாட்டுல கண்டக்டர் வேலையில இருந்து கலெக்டர் வேலை வரைக்கும் மத்த எல்லா வேலைகளுக்கும் படிப்பு ஒரு தகுதியா வச்சிருக்காங்க. ஆனா அரசியல்வாதிகளுக்கு மட்டும் படிப்பு ஒரு தகுதியா வைக்கல. ஏன் தெரியுமா? நம்ம நாட்டுல படிக்காத ஜனங்கள் 75% இருக்காங்க. அந்த படிக்காத பாமர கூட்டத்தில இருந்து வந்து சாகும் போது சல்லி காசு கூட இல்லாம செத்தாரே பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியும் போலீஸ் மந்திரியா இருந்தாலும் வைத்திய செலவுக்காக கால் காசு கூட இல்லாம தர்மாஸ்பத்திரியில செத்தாரே கக்கன், அவரை மாதிரி பல நல்ல அரசியல் தலைவர்கள் இந்த படிக்காத பாமர கூட்டத்திலிருந்து வந்துட மாட்டாங்களாங்கிற நப்பாசல தாண்டா அரசியல்வாதிகளுக்கு படிப்பு ஒரு தகுதியா வைக்கல. ஆனா அதையே சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உங்களை மாதிரி படிக்காத முள்ள மாறிகளும் முட்டாள்களும் ரவுடிகளும் அரசியலுக்கு வந்து இந்த நாட்டையே நாசமாக்கிட்டீங்க. என்னைய பாத்துட்டு நிக்கிறீங்க? குண்டுகட்டா தூக்கி வெள்ள வச்சு என்னங்கண்ணா, எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களே செருப்புல அடிச்சு நானு ஒரு வார்த்தை வரட்டு தான் பார்த்தேன். டாய், கோட்டைக்குள்ளைய வேட்டிய மடிச்சு கட்டுறீங்களா? நான் என் கைய மடிச்சேன். வெள்ளக்காரன் வெளியேறும்போது இந்த கோட்டையில ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தல. என் காலத்துல உங்க மேல கைய வச்சு இந்த கோட்டையை கரப்படுத்த விரும்பல. என் கைய மடிச்சேன்னா திடீர்னு ஏன் சார் உங்க பதவியை ராஜினாமா பண்ணீங்க? இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையை ஒரு தனிப்பட்ட மனிதனால மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? ஒரு தனி மனிதனால மாஸ் ரெவலேஷனை உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்காங்க. ஒரு தனி மனிதனோட ஒரு கேள்வி இப்ப லேட்டஸ்டா ஹவாலா மோசடி, இதையெல்லாம் நீங்க தொடுவீங்க, ஆனா தொடர மாட்டீங்க. ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் வேற எந்த கேஸையும் தொட மாட்டேன்னு நீங்க நின்னீங்கன்னா கேஸ் எடுக்கிறவனும் பயப்படுவான், குற்றம் செய்யறவனும் பயப்படுவான். நீங்க அப்படி செய்யறது இல்ல. தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க பொறுப்போட மக்களுக்குன்னு ஒரு காலம் ஒதுக்குனீங்கன்னா இந்த ஊழல் ஆட்சி என்னைக்கும் காத்துல பறந்திருக்கு. 2 வரி நியூஸா இருந்த தமிழ்ச்செல்வன் நாம சீண்டன தலைப்புச் செய்தி ஆயிட்டானையா? ஆமாங்க, கவர்ச்சி படத்தை போட்டு காசு பண்ண பத்திரிகை கூட இப்ப கலெக்டர் படத்தை போட்டு கவர்ச்சி எழுதுறான். இதுல பாருங்க, அவன் தான் உயிருக்கு பயப்படலன்னா கூட தான் பொண்டாட்டி புள்ள உயிருக்கு பயப்படுவான். ஆனா அவன் அதுக்கு கூட மதிய மாட்டேன்றானே.
என்ன இருந்தாலும் அவன் பெரிய வீரங்க. ஏனுங்க இப்படி பண்ண எப்படிங்க? இல்ல நம்ம கட்சி சார்பில் திருச்சியில ஒரு பெரிய மாநாடு நடத்தி தமிழ் செல்வன் பெரிய வீர அப்படின்னு பட்டம் கொடுத்துருவான். சும்மாரியா ஏங்க அவன் வயிற்றுச்சலோட பேசிட்டு இருக்க, நீங்க எல்லாம் அவனை புகழ்ந்துட்டு இருக்கீங்களே. இத பாருங்க, காசிமேட்ல நம்ம கட்சிக்கார பசங்க இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி கும்பலா போய் க்ளோஸ் பண்ணிடுவோம். கொலையா? எஸ், மர்டர். செத்தா பெரிய மனுஷன் ஆயிடுவாயா? ஆயிட்டு போறான். செத்ததுக்கு அப்புறம் தானே ஆகுறான். என்னங்க பணத்துக்கு கண்டெல்லாம் பயந்துக்கிறீங்க? என்னங்கண்ணா வெடிமுத்து, இந்த முறையாவது கணக்கு தப்பாம பாத்து. அதெல்லாம் கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். யோ, இப்பதான் கட்சிக்கார பசங்க பாத்துக்குவாங்கன்னு அப்புறம் 10 லட்சம் கேக்குற? கட்சிக்கார பசங்க தானே, நான் வேணும் போஸ்டர் அவுட்ட சொல்றான், கொலையில பண்ண சொல்றான், கிளீன் மர்டர். இத பாருங்கண்ணா, செலவு ஜாஸ்தின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் பாத்துக்கிறேனுங்க. ஆனா இந்த கால்நடை தூக்கிட்டுங்க, அவருக்கு பதிலா அந்த இலாக்காவுக்கு என்னை போடும். வெடிமுத்து, இதையா வெடியை தூக்கி என் மேல போடுற? நீ நாளைக்கு காலைல வீட்டுக்கு வா, அந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன். I'm sorry, Mr. Tomichevan. Your wife's face and body elame. Arigama burn irike. Humanly and medically, it seems impossible to save her life. Sorry. Fatima? Fatima? இது சாதாரண கண்ணாடி வளையல். உடைக்கிறது ரொம்ப சுலபம், பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். இத பாதுகாப்பீங்களா? Fatima? அது மட்டும் இல்லைங்க, நம்ம குழந்தையும் உங்களை நம்பி. Fatima? இந்த வளையல் உடையாம உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் என் உசுறு உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். Fatima? 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 நீங்க ரொம்ப அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா. ஐம் சாரி தமிழ்ச்செல்வன். முன்னூத்தி 60 IAS அதிகாரிகள் ஒருத்தரா இருந்து நானும் போராடி பார்த்தேன், முடியல. வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன். மானத்தையும் மனசாட்சியும் விட்டுட்டு தப்பான வழியில சொத்து சேர்க்கவா? எங்க அப்பன் எங்க ஆத்தாலும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு IAS ஆக்குனாங்க. நானும் சோத்துல உப்பு போடாம சாப்பிட்டிருந்தா JJ நகர்லயும் ஊட்டியில எஸ்டேட்டும் நீலாங்கரையில பங்களா வாங்கியிருப்பேன். நீங்க எல்லாம் ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்களே, அது உங்களை காப்பாத்தும், உங்க வருங்கால சந்ததிகளை காப்பாத்தாது, உங்க பிள்ளை குட்டிகளை காப்பாத்தாது. இன்னும் நீ சேர்த்து வச்சிருக்கீங்க ஆயுத கலாச்சாரம், ஆசிட் கலாச்சாரம். அந்த காலத்துல எல்லையில தான் குண்டு வெடிச்சாங்க, இப்ப வீதிக்கு வீதி குண்டு வெடிக்கிறாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வீடு குண்டு வெடிப்பாங்க. நாமெல்லாம் அரசாங்க அதிகாரிங்க. எந்த அதிகாரிக்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு IAS IPS இருக்குன்னு இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. ஏன் தப்பான அரசியல்வாதிகிட்ட இருந்து உங்களையும் மக்களையும் பாதுகாத்துக்கிறதுக்கு. ஆனா நீங்க உங்களையும் மந்திரிகளையும் பாதுகாத்துட்டீங்க, மக்களை பாதுகாக்க தவறிட்டீங்க. நீங்க ஊழலுக்கு கோடு போட்டீங்க, மந்திரிங்க ரோடு போட்டாங்க. இன்னைக்கு சுடுகாட்டுல இருந்து கோட்டை வரைக்கும் ஊழல். இதுக்கு அரசியல்வாதிகள் மட்டுமா காரணம்? இல்ல, மக்களோட வரி பணத்துல IAS IPS படிச்சோம், சம்பளம் வாங்குறோம். ஆனா நீங்க அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒரு காக்கா அடிபட்டா கூட அந்த இனமே ஒண்ணு சேருது.
ஒரு நேர்மையான அதிகாரி அடிபட்டா பார்க்க வரதில்ல, கேட்க வரதில்ல. பயம், உயிருக்கு பயம். தப்பு பண்ண அரசியல்வாதிகளும் அதுக்கு துணை போற அதிகாரிகளும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்கிறது அந்த காலம். இப்போ அந்த ஜெயில் மக்கள் சக்திக்கு ஒரு பொறி போதும். தீ. மக்கள் சக்தி எழுக தீ. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா பயில்களும் ஒண்ணு சேர்த்துட்டானுங்களே. சார், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு ஊழல் ஃபைல்ல 10-20 ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டாங்க. இப்ப அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வன் தலைமையில கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க சார். நீ ஒரு ஐஏஎஸ் ஆவது மிஞ்சினிய. யாரு இவனா? ஏயா நீ ஐஏஎஸா? கண்பன் ஐஏஎஸ்ங்க, கட்சிக்கார பையன். அது என்னங்க, பொது ஜனங்க, மாணவருங்க, அதிகாரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாம் நீதி நேர்மை. ஆனா இந்த ஜெனரேஷன் ஜனங்கள்லாம் இந்த நீதி நேர்மை எல்லாம் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் ஒருத்தங்கிட்ட நேரடியா பார்த்த உடனே டென்ஷன் ஆகி எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப நம்மளும் அவங்கள மாதிரி திருந்திடலாங்கிறியா? தெரிஞ்சிட்டு சோத்துக்கு அந்த கவலை தானே எனக்கு. அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பாருங்கண்ணா, 4-5 ஐஏஎஸ் ஆபீசருக்கு கையெழுத்து போட்டு நம்ம ஆட்சி ஒண்ணு கலைச்சிட முடியாது. தென் மாவட்டங்கள்ல இருந்து 500 பேர்த்துக்கு கொண்டு வந்து ரைஸ் மில்ல தங்க வச்சிருக்கேன். அவனை விட்டு ஒரு 50 ஆட்டோவை கொடுத்து அனுப்பிச்சோம்னா கூட்டத்தையே கலீஜ் பண்ணிடுவானுங்க. பூக்கடை நடராஜே, நடராஜே தலைவரே, தலைவர் எங்க இருக்காரா? இதை பாடுறா, தமிழ்ச்செல்வன் கவர்னர் மாளிகைக்கு ஊர்வலமா போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? நம்ம பசங்களை எல்லாம் கூட்டு போய் அந்த கூட்டத்தையே கவலைப்படாத தலைவரே, எல்லாத்தையும் கலீஜ் பண்ணிடுறேன். ஏயா வெடிமுத்து, நான் ஏதோ கலீஜிங்கிறானே, என்ன அர்த்தம்? கலீஜிங்னா கலைத்தல். தமிழ்ல புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம், வெடிமுத்து தமிழ். பெரிய போலவன் மூஞ்சப்ப. யாரு? பூக்கடை நடராஜனா? எது நம்ம ஆளுக்கு பூரா அங்க சேர்ந்தாங்களா? இதுக்கு எதுக்குடா செல்லார் போனேன்? வெயிடா நாய். நம்ம ஆளுக்கு பூரா தமிழ்ச்செல்வன் கூட சேர்ந்தாங்களாமாண்ணா? எப்படியா எப்படியா? எப்படின்னா இப்பவே பின்னாடி நின்று பாதி பேருக்கு காண ஓட்டானுங்க. ஏ வெடிமுத்து, நீ இது வரைக்கும் எந்த காரியத்தையாவது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கியா? அடியாளுங்களை அனுப்புறேன், அந்த வாய்ங்கெல்லாம் அவனோட சேர்ந்துட்டானுங்க. அந்த சைக்காலஜி தானுங்கண்ணா எனக்கு புரிய மாட்டேங்குதுங்கண்ணா. இப்போ காந்தி பின்னாடி ஜனங்க போனாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குங்கண்ணா. காந்தி பின்னாடி கோட்சேவம் போற வெள்ளைக்காரன் போறானுங்கண்ணா. அதுதானுங்கண்ணா எனக்கு புரிய மாட்டேங்குது. வெடிமுத்து தத்துவம் பேசுறியா? தலைவரே, அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்ம மேல ஊழல் புகார் கவர்னர்கிட்ட கொடுத்து நம்மள கலீஜ் பண்றதுக்கு முன்னால அவங்களாலதான் ஊழல் மலிஞ்சு போச்சு, நிர்வாகம் சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவங்க மேல நாம ஒரு மகஜூர் கொடுத்து கலீஜ் பண்ணிடுவோம். என்ன யாரு எப்படியா முடியும்? ஏன்னு முடியாது. இப்போ நாம ஒருத்தனை அடிச்சு போறோம்ங்க, ஆனா அவனுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் தான் நம்மள அடிச்சு போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லையா? எஃப்ஐஆர் போறது இல்லையா? அந்த ஸ்டைல் தானுங்க. சரி, ஃபைல்லாம் ரெடி பண்ணுங்க, புறப்படு. வாங்க பாஸ்.